அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, உன் இஷ்டத்துக்கு பேசாத. இல்லை மச்சா, அவளே ஒத்துக்கிட்டா. காவியா பேச்சை கேட்டு நீ பண்ணுறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் வந்தேன். என்ன கார்த்தி உனக்கு பிரச்சனை? ஃபோன் பண்ணி வா வான்னு சொன்னியே, என்ன விஷயம்னு சொல்றியா? சொல்லு, என்ன விஷயம்? மச்சான், இவன் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டான் மச்சான். சத்யா இவனை சந்தேகப்பட்டதாகவும் அதையே இவன்கிட்ட சத்யாவே சொன்னதாகவும் சொல்றான். ஏய் லூசு பயல, என்னடா சொல்றான் அவன்? கேட்டுட்டு நீ நிக்கிற? உண்மைதான் மச்சான், இதுல என்ன இருக்கு? உண்மைதான் அவன் சொல்றது எல்லாம். எனக்கு தெரியுது அவ யாருன்னு, உங்களுக்கு தான் தெரியல. நீங்க தான் அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ. தினேஷ், இவன் என்னடா சொல்றான்? எனக்கு ஒன்றும் புரியலடா. உனக்கு மட்டுமா புரியல? எனக்கும் தான் புரியல. ஃபாரினுக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு ஏறுறவனை பிடிச்சி வச்சுட்டு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. சரி சரி, நீ அவனை பற்றி கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. ஆமாம் இல்லை தினேஷ், இன்னைக்கு நீ ஃபாரின் போறில்ல? ஃபாரின் போறில்லையேவா? உனக்கு தெரியாதாடா? என்னடா புதுசாக கேட்குறா? என்னடி இன்னமும் அப்படி இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, கார்த்திகிட்ட பேசிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? சில்பா இருந்தது பெரிய பிரச்சனையாயிட்டு சில்பா. எது பெரிய பிரச்சனை ஆயிட்டா? என்ன பகச்சிக்கிட்டா? அப்படிதான். எனக்கு வேணும்னா நீ விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? எதுக்கு அவன் பின்னாடியே போறா? இவளோட தான் பிரச்சனையாச்சே, அப்புறம் அவன் என்கிட்ட பேசாம இருக்கிறான். இத்தனை வருஷமும் பேசாம இருக்கிறான். இப்ப இவகிட்ட மட்டும் பேசியிருக்கான், என்கிட்ட பேசல. இருடா கார்த்தி, உனக்கு இருக்கு. அடிய பைத்தியகாரி, என்னடி சொல்ற? நீங்க பேசியே இப்போ ஒரு நாள் தான் அடி ஆகுது. தெரியும் சத்யா, எனக்கு அப்பயே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான்னு. ஏய், நான் ஒன்றும் பண்ணலடி, இதெல்லாம் நடந்ததுன்னு நான் சொன்னேன். காவியா என்கிட்ட இப்படி சொன்னா, நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப இப்போ முக்கியம், போய் சேர்ந்தோடனே ஒன்று இதெல்லாம் சொல்ல சொன்ன அவளாக்கும். சொன்னா புரிஞ்சுப்பான்னு சொன்னேன். சத்யா, இங்கே பாரு சத்யா, ஓ மேலே தப்பு, புரியுதா? இதை போய் நீ சொல்லியிருக்கா. எது இவ போய் சொன்னாளா? நான் பண்ணத்தையா? இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்னை சும்மா விட மாட்டானே. கொஞ்ச நாள் இந்த கார்த்திகனில் படாம தான் நம்ம இருக்கணும். என்னடி தப்பு? அவன்கிட்ட சொல்லாம சொன்னது தப்புங்கிறியா? இதான் பிரச்சனைன்னு சொல்லாம மறைக்க சொல்றியா? சத்யா, உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது தப்புன்னு நான் சொல்லலை. நீ அவ பேச்சு கேட்டுட்டு போய் பார்த்தது தப்பு தான். நீ என்ன ஏதுன்னு விசாரிக்காம கோச்சிக்கிட்டு போனது உன் தப்பு தான். தப்பெல்லாம் உன் மேலே வச்சுக்கிட்டு நீ போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்க. அப்போ கோவம் வரதான் செய்யும். ஐயோ சில்பா, இப்போ என்னடி பண்ணுறது? பண்ணுறதெல்லாம் பண்ணிடு, அப்புறம் என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேளு. இரு, நான் பேசி புரிய வைக்க பார்க்குறேன். இந்த சில்பா எதுக்கு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறா? சில்பா, உனக்கு இருக்குடி. உன் ஃப்ரெண்டு கார்த்தியோட சேரணும்னு நீ இந்த பாடுபடுற. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சில்பா. பாரு, ஆளையும் மூஞ்சையும் சேர்த்து வைக்கிறாளாம், சேர்த்து. இந்தா வர்றேன், இருங்கடி. சத்யா, காவியா வர்றா, வாயை திறக்காம இரு. மூஞ்ச மோரையும் பாரு, பார்த்தாலே இப்படி வெறுப்பாகுது. இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவளால தான் எல்லா பிரச்சனையுமே. வர்றா பாரு அங்கிருந்து. நம்மகிட்ட வம்பு இழுக்காம போக மாட்டா, இப்போ நம்மகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு தான் போவா பாரு. ஏதாவது கேட்பா, பார்த்துக்கிட்டே இரு. சரி சத்யா, வாயை மூடு ஒரு நிமிஷம். என்னடி, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டாடி? கண்டுபிடிச்சிட்டீங்க போருக்கே, நான் தான் உங்களை பிரிச்சதுன்னு. நானே தான் பிரிச்சேன், இனிமேலும் பிரிப்பேன். என்ன காவியா, ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுறியா? பிரிப்பாளாமே, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் பிரிக்க முடியாது. இங்கே வேறு சில்பா, நான் உன்கிட்ட பேசலை, நான் அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் தான். நீ யாரு நடுவில் கொடுக்கு? நீ எதுக்கடி அவ விஷயத்தில் தலையிடுறா? வந்தம்மா படித்தம்மா போனோமான்னு சும்மா சேர்த்து வைக்கிறேன் பேசுகிறாங்கிற தான் வச்சுக்காத. கார்த்திகிட்ட பேசுனது தெரிஞ்சுது. சரிதான், நிறுத்தடி. யாரை பார்த்து கொடுக்குங்கிற?
என் விஷயத்துல தலையிடாதன்னு அவளை சொல்றதுக்கு நீ யாரடி? அப்படிதாண்டி சொல்லுவேன். எதுக்குடி அவங்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்ற? அவ கார்த்திகிட்ட பேசுனா உனக்கு என்னடி பிரச்சனை? கார்த்தி ஏன் கார்த்திடி, அவ பேசுவா. இங்க வர்ற இவ கார்த்தியாமுல்ல. சத்யா, என்னால நீ ஏன் சத்யா சண்டை போடுற? விடு சத்யா, எது வேணாலும் பேசிட்டு போட்டோம். நீ வாய மூடு. என்கிட்ட வாய்க்கிலேயே பேசுறியா? அவளை பார்த்தா பம்முறா அப்படியே. இவ என்ன பெரிய இவளாவ? இவளை இவ்வளவு நாள் சும்மா விட்டது ஏன் தப்புதான். இனிமே தானே தெரிய போகுது இவளுக்கு சத்யானா யாருன்னு. இங்க வர என்னை பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? வாயை பொத்திக்க செவ்வளு பேத்து விடுவோம் பேத்து. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னை கொண்டுட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்க கூட நான் தயங்க மாட்டேன். என்னை கொண்டுடுவேன்னு சொன்னா நானும் பயந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கெல்லாம் பயம் கிடையாது. உன் பயமுறுத்தலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு உன்னை பயமுறுத்தணும்லாம் அவசியம் கிடையாது, எச்சரிக்கிறேன். எதுக்கு பண்ணி அழுவுறா? நீ எதுக்கு அழுவணும்? ஐயோ, என்ன பண்ணாலும் இவ பொறுத்து போவான்னு தானே நம்ம இவகிட்ட சிண்டணும். இவ பேசுறத பார்த்தா என்னமோ இருந்துட்டு ஓட்டோம், நம்ம பயப்படுற மாதிரி காட்டிக்க கூடாது. அப்படி நிற்போம் கோவமா நிக்கிற மாதிரி. ஐயோ, பாக்குறாடே நம்மள, கோவமா போற மாதிரி போயிடுவோம். ஐயோ, பயத்துல எங்காக்க போறதுன்னு வேற தெரியல. சரி, நம்ம வந்த வழியே திரும்பி போவோம். அறிவு இருக்கா சில்பா உனக்கு? என்கிட்ட ஒன்று சொன்னா என்ன பேச்சு பேசுற? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறான்னு அழுவுற. சத்யா, என்னால நீ ஏன் சண்டை போடுற? என்னால உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஓ, அப்புறம் எதுக்கு நீங்க போய் கார்த்திகிட்ட பேசுனீங்க? அது ஏன் பிரச்சனை தானே, நீ ஏன் போனா? ஃபர்ஸ்ட் அழுகுறத நிறுத்து. நீ அழுகுறத பார்த்தா எனக்கு இன்னும் அவன் மேல வெறுப்பு தான் வருது. நீ அழுகுறத நிறுத்தலையே இல்லை அவன் மூஞ்சி முறையெல்லாம் பேத்து விட்டு வருவா. ஏன் சத்யா, நான் அழுதா உனக்கு பிடிக்காத சத்யா? என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா சத்யா உனக்கு? அது இருக்கட்டும், கார்த்திகிட்ட எதுக்கு பேச போனா நீ? இது என்னடி கேள்வி இது? என் ஃப்ரெண்டு லைஃப்பை நான் தானே அடி பார்க்கணும். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே போய் நிற்கணும், நான் தானே சரி செய்யணும். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மட்டும் கேள்வி கேட்குற? நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் சரி பண்ணணும், நான் தான் பார்க்கணும், நான் தான் கேட்கணும். நான் உனக்கு ஃப்ரெண்டு, எனக்காக நீ இவ்வளவு செய்கிறான்னா நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? உனக்காக நான் எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்படி சொல்லலை, எனக்காக நீ சண்டை போடும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதான் சொன்னேன். அப்புறம் கேட்டில நான் அழுதா உனக்கு பிடிக்காதான்னு. நீ ஏன் அதை அப்படி எடுத்துக்கிறா? நீ அழுகுறத பார்க்க சதிக்கலை. போடி பைத்தியக்காரி. ஏய் காவியா. ஐயையோ, கார்த்தி வயசு மாட்டிக்கிட்டம்போ, வசமா வந்து மாட்டிக்கிட்டம்போ. சரி, என்ன பண்றது, சமாளிப்போம். கார்த்தி, கூப்பிட்டியா? என்னடா சொல்லு. இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற நீ? அவளெல்லாம் அப்படி பேசிவிட்டாதான் அடங்குவா, இல்லைன்னா அடங்க மாட்டா. எப்படி ஓடிட்டா பத்தியா? ஆனாலும் சத்யா, உனக்கு வாய் அதிகமாயிட்டு, அடக்கிக்கோ. இல்லாட்டி இது மாதிரி ஆளெல்லாம் சமாளிக்க முடியுமா? ஏ சத்யா, அது கார்த்தியும் காவியாவும் தானே? எங்கடி? அங்க பாரு. அது இவளுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டா போருக்கு. திரும்பி திரும்பி அவங்கிட்டே தான் போய் பேசுறா. இவளையெல்லாம் சும்மா விடப்படாது. இன்னைக்கு இவளை ஏட்டி பைத்தியக்காரி, பொறுமையா இரு. என்ன பேசுறாங்க ஏதுன்னு கேட்போம். எல்லாத்தையும் அவசரப்படாத. அவசரப்பட்டு தான் இந்த நிலைமையில நிற்கா நீ. இரு, என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். அவ என்ன சொன்னா எனக்கு என்ன? இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு அவங்கிட்ட பேசுறாவே? வாயை முடிக்கிட்டு நின்று சத்யா. அப்ப நீ சரி நிக்கிறேன், ஆனா நீ சொல்றான்னு நிக்கிறேன். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இவன்கிட்ட பேசுறதே வேலையா வச்சிருக்கிறா. கார்த்தி, ஏன் கார்த்திடி? நான் தான் இருக்கிறேன்ல, அமைதியாயிரு. என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். என்ன கார்த்தி வளர்றா? நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நடிக்காத காவியா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சத்யா கிட்ட நீ என்னை பத்தி என்ன பேசினா?
நான் சத்யா கிட்ட என்ன பேசினேன்? சத்யா கிட்ட சொன்னேன் நல்லவன், ஏன் அப்படி பண்றா அப்படின்னு கேட்டேன். அவ என்னையே எவ்வளோ பேச்சு பேசினா தெரியுமா? புரியுதா? இப்படிதான் நடக்குது பாரு, நின்று பொறுமையா நின்று பாரு. காவியா, நடிக்காத. நீ என்னென்ன பண்ணா ஏது பண்ணான்னு எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன் கார்த்தி? நான் ஒன்றுமே பண்ணலை கார்த்தி. நான் உனக்காக தான் பேசினேன். நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம தானே பேசணும். நான் பேசினப்ப கூட உன்னையும் என்னையும் நான் சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் பேசுகிறாவ. என்கிட்டே இப்படியெல்லாம் சொல்கிறான்னா உன்கிட்ட என்னென்ன சொல்லியிருப்பா பாருடி. அவளை எப்படி சொல்கிறான்னு இரு. இன்னைக்கு இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் சொல்கிறத கேளு, பொறுமையாக இரு, அவசரப்படாது, பொறுமையாக இரு. இப்போ அவ தானே பேசியிருக்கா. கார்த்தி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. அவன் பேசட்டும், வெயிட் பண்ணு. சீ, நடிக்காத. உன்ன மாதிரி பொண்ணு இருக்கிறனால தான் எல்லா பொண்ணுக்கும் கெட்ட பேரு. யாரை பற்றி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கு தெரியும் சத்யா யாருன்னு. எனக்கு தெரியும் கார்த்தி. நான் சொன்னா நீ நம்ப மாட்டான்னு. அதனால தான் கார்த்தி உன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. உன் வாயை பொத்திக்க நீ. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. பாரு, இதுதான் கார்த்தி. ஆனால் சத்யா அப்படி இல்லையே. கார்த்தி எப்படி இருக்கான் பார்த்தியா? இவ்வளவு நடந்தும் இனி இவ்வளவு பண்ணியும் அவன் உனக்காக தான் பேசுகிறான். என் மேலே தான் தப்பு. நான் அவனை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. நான் சந்தேகமெல்லாம் படலை. அவன் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன். வாயை மூடிக்கிட்டு நின்று, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓ அப்படியோ? இங்கே பாரு, நீ எது வேணா நினச்சிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நான் சத்யாவை தான் லவ் பண்ணுறேன், சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது ஏமாத்துறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க. உன்கிட்ட நின்று பேசுகிறதே அசிங்கம். சீ, இனிமே என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. ஐயோ கார்த்தி, என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கேட்டுக்கிட்டியா? புரிஞ்சுதா? வாவோம். கேட்டுட்டேன்டி, புரிஞ்சுட்டுடி. இருடி, அவட்ட 2 வார்த்தை பேசிட்டு போவோம். நாளைக்கு அவள் காலேஜில் வந்து ஒரு கதை சொல்லுவா, அதை கேட்கணும். நீ வா போவோம். நீ சொல்கிறதும் சரிதான். சரி வா போவோம். ஐயோ, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லடி. இப்படியா வராமல் இருந்திருந்தா அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. நல்ல காலம் என்னை அழைச்சிட்டு வந்தேன். என் கார்த்தி என்னை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? உன்னை எப்படி மாற்றி என் பக்கம் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்படி அழுவுறம்பு இப்படி சொல்கிறம்பு நம்ப மாட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும்.